ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவின் தலைமையில் தேசிய மீலாத் தின விழா அம்பலாந்தோட்டை மலே கொலனி மஸ்ஜிதுல் அருசியா ஜுமா பள்ளிவாசல் வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் உறுப்பினர்கள், புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் சுனில் செனவி, பிரதி அமைச்சர் முனிர் முலஃபர், அமைச்சர்கள், ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். தேசிய மீலாத் தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் நடாத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு இதன்போது ஜனாதிபதியினால் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. தேசிய மீலாத் தினத்தை முன்னிட்டு விசேட நினைவு முத்திரையொன்றும் இதன்போது வெளியிட்டு வைக்கப்பட்டது. இஸ்லாமிய கலை நிகழ்ச்சிகளும் தேசிய மீலாத் விழாவை அலங்கரித்தது. தேசிய மீலாத் தினத்தை முன்னிட்டு ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் பள்ளிவாசலின் அபிவிருத்திக்கும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக முஸ்லிம் சமய பண்பாட்டலுவல்கள் திணைக்களம் தெரிவித்தது. மீலாத் தினத்தை முன்னிட்டு கொழும்பு 12 உம்முசாவியா பள்ளிவாசலில் விசேட நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இதன்போது விசேட மார்க்க சொற்பொழிவும் துவா பிரார்த்தனையும் இடம்பெற்றது. உலமாக்கல், மேல்மாகாண ஆளுநர் ஹனீப் யூசுப், பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் இதில் பங்கேற்றிருந்தனர். இதேவேளை மீலாத் தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு காத்தான்குடியில் இன ஐக்கிய மீலாத் விழா ஊர்வலம் இன்று நடைபெற்றது. காத்தான்குடி குட்வின் சந்தையிலிருந்து ஆரம்பித்து காத்தான்குடி பிரதான வீதி ஊடாக நகர்ந்து கலாசார மண்டபத்தை சென்றடைந்த இந்த ஊர்வலத்தில் பல்சமய ஒன்றியத்தின் தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர்.